जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बू फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். என்னுடைய பூரண ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள். இன்றைக்கி சூழலில் நம்ம இந்த வார ராசி பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கை ஏன் இப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? உங்கள் ஜென்மத்தால் உங்கள் ஜென்ம ஜாதகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம், துன்பம், தேடிக்கொண்டிருக்கும் தீர்வுகள், இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு விடை. இவை அனைத்திற்கும் ஒரு மறைபொருள் இருக்கிறது. அந்த மறைபொருள் வெளிப்படுத்தும் புனித குரல் தான் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ. ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடலாம். ஒரு காட்சி உங்கள் மனதை கண்மூடித்தனமாக நம்ப வைக்கலாம். ஒரு பரிகாரம் உங்கள் வழியை நிம்மதியாக்கலாம். இதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம். உங்கள் ஜாதகத்துடைய ரகசியத்தை இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ மூலமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. உங்கள் ஜாதகம் உங்கள் கிட்ட இருக்கணும். உங்கள் சுவாமி கிட்ட இருக்கணும். உங்கள் சுவாமி மேடையில் இருக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்சு தனியாக உங்கள் ஜாதகங்கிறது உங்கள் ஜாதகத்தோடைய விஷயம் தனியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அப்போது இந்த வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? 12 ராசிகளுக்கான பொது ராசி பலன்கள், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இந்த வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வாரத்துக்கு இது தான் நடக்கும். இந்த வாரத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தில் இப்படிலாம் இருக்கும். இதுதான் 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே முழுக்க முழுக்க பொது பலன்கள். உங்கள் ஜாதகப்படி, சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸுக்கு கால் பண்ணி ஒரு அரை மணி நேரம் செலவு செய்து நீங்கள் எல்லாருமே உட்கார்ந்து வீட்டில் இந்த ஜாதகத்தை கேட்டு உங்களுடைய ராசி பலன்கள்லாம் என்ன, உங்களுடைய ராசி பலன்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய விஷயத்தில் நான் நிறைய 12 ராசிகளுக்கு இந்த வாரத்துக்கான சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு வீடியோவில் ஒரு ராசிப்படி நமக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான பொது பலன்கள் எல்லாமே பார்க்கலாம். ரிஷப ராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த வாரம்? எப்படின்னா சத்தியம் பேசும் வாரம் இது. என்னது? சத்தியம் பேசும் வாரம் இது. சூப்பராக இருக்கும். அதாவது செல்வாக்கு உயர்வு அதிகமாக இருக்கும். பாசிட்டிவான விஷயம் நான் சொல்கிறது. நில உரிமை, அதாவது நிலத்தோட உரிமை இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், நல்ல ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழிலில் நொந்து போவது. என்னடா இது நமக்கு ஒரு இந்த சோதனை, இப்போ தான் தத்தி புத்தி தலை எடுக்கிறோம், நமக்கு ஒன்றும் சரியாக வர மாட்டேங்குது. இது நெகட்டிவான விஷயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமாக நம்ம வரப்போகிறோம். ஸோ அடுத்து எப்படி இருக்குது, அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. வேலை அப்படின்னு எடுத்துக்கும்போது உள்நாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்க வேலை உண்டு வெட்டி ஒன்று போவாங்க வருவாங்க. அதாவது தான் இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு போகிறது வர்றது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும். வெளிநாடு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு வேலைகள் சில பேருக்கு ஈஸியாக கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் கொஞ்சம் பிரச்சனைகள், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கும்போது புதிய உறவுகள் வரத்திற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் புதிய உறவுகள்
தூரத்து சொந்தம் இவங்கெல்லாம் மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள், குடும்பத்தில் கணவன் மனைவி வாக்குவாதங்கள், செல்லமான வாக்குவாதங்கள் வந்து மறையும். எப்போதுமே வாக்குவாதங்கள்லாம் கோபமாக இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் இருக்கும், செல்லமான வாக்குவாதங்கள்னு ஒன்று இருக்குது. அதாவது பேசி உடனே டக்குன்னு காம்ப்ரமைஸ் ஆகிறாங்களே, செல்லமான வாக்குவாதம், போடாடே நீ போடா நீ வாடி, சும்மா ஒரு செல்லமான ஒரு வாக்குவாதங்கள் இந்த வாரத்தில் வந்து மறையும். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காதலில் பதட்டம் அதிகரிக்கும். ஏற்கனவே காதல்னாலே பதட்டம் தான், அதில் அதிகரிக்கும்னு எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கலாம். காதலில் பதட்டம் அதிகரிக்கும். சொன்ன நேரத்துக்கு வரல, நான் சொன்ன நேரத்துக்கு நீ இங்கே வரல அங்கே வரலன்னு சொல்லி ஏதாவது ஒரு பதட்டம் பிரச்சனை. கவனமாக இருங்க, காதல்னாலே கவனமாக இருங்க, பார்த்து இருந்துக்கோங்க. திருமணம் ஒரு குறித்த நேரத்தில் குறித்த இடத்துல உங்களுக்கு எப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் குறித்த தேதியில் கரெக்டாக திருமணம் நடக்கும். திருமணம் மறுமணம் எல்லாமே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்குது. வியாபாரம் லாபமும் நஷ்டமும் சேர்ந்த வாரம், சமநிலை அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு. பார்த்துக்கோங்க. சொத்து அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது பஞ்சாயத்து தொடர்பான பிரச்சனைகள், சொத்துக்கு நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன்ட்டு வருவான், இந்த சொத்துக்கு நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன்ட்டு வருவான். ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். சில பேர் வந்து போலீஸ் எல்லாம் போக வேண்டாம், நம்ம பஞ்சாயத்து பண்ணிக்கலாம், இன்றைக்கும் சில இடத்துல பஞ்சாயத்து பண்ணுறதெல்லாம் உண்டு, நான் பேசி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவனமாக இருங்க. வழக்குகள் தாமதம் ஏற்படும். அது விவாகரத்து வழக்காக இருக்கட்டும், நில சம்பந்தமான வழக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு சில வழக்குகள் தாமதமாக இந்த வாரத்தில் போகும். ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த வாரத்தில் நமக்கு சில விஷயம் நடந்துடணும், கொஞ்சம் கால தாமதமாகவும் பார்த்துக்கலாம். மாணவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மாணவிகள் கோபத்தை கட்டுப்படுத்தி படிப்பில் அதிகமாக நாட்டம் செலுத்தணும், படிப்பில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். உங்களுடைய கர்மா என்ன தெரியுமா? முன்னோர்கள் குலதோஷம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய கர்மா முன்னோர்களுடைய குலதோஷம். இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா தாயார் அகால மரணம் அடைந்திருக்கலாம், அம்மா காலமாக இருக்கலாம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக சில விஷயங்கள்லாம் செய்யணும். அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது 6. அதிர்ஷ்ட நிறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர், கரும்பச்சை பச்சைலாம் சொல்கிறோம் இல்லையா, அது. அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கும்போது சாஸ்தா வழிபாடு பண்ணுங்க. ஐயப்பனை மறந்துடாதீங்க, வருஷத்தில் ஒரு நாள் நினைக்காதீங்க, ஐயப்பனை மறந்துடாதீங்க. உங்களுடைய கெடுதலான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், பெண்கள் மூலமாக உங்களுக்கு செய்வினை தோஷங்கள் வரலாம், பெண்களிடமிருந்து தாக்கம் ஏற்படலாம். அவங்க ஏதாவது ஒரு கெடுதல் நினைக்கலாம், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம், கவனமாக இருங்க. பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது, ஐயப்பன் கோவிலுக்கோ இல்லை சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கோ சிவாலயத்துக்கோ சென்று 3 தீபம் ஏற்றுங்க. 3 தீபம், நல்லெண்ணெய் தீபமும் ஏற்றுங்க, விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், அதே போல் இலுப்பை எண்ணெய், வேப்பெண்ணெய், 3 எண்ணெயிலையும் விளக்கேற்றுங்க. சனிக்கிழமையில் போய் ஒரு தடவை போய் விளக்கேற்றி வச்சுட்டு வாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 1. ஷேர் மார்க்கெட்டில் பார்த்து செய்யுங்க. கடன் அதிகமாக இருக்கும், கடன் அன்பை முறிக்கும். சில நேரத்தில் கொடுத்த பணம் வராது, கேட்ட இடத்துல உடனே வராது. கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் என்றைக்குமே கவனமாக இருங்க, அலட்சியமாக இருக்காதீங்க. நம்ம கடன் கேட்கும்போது தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு சம்பாரிச்சுன்னு இருந்திருக்கோம் அப்படிங்கிறது. கள்ள தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சில பார்த்திங்கன்னா பொருளை மறந்து வச்சுட்டு போய் அது திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கலகம், சூழ்ச்சி, வஞ்சகம் இதெல்லாம் கொஞ்சம் உண்டு, கவனமாக இருங்க இந்த வாரத்தில். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான சில சூழ்நிலைகள் உண்டு. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் அவ்வளோ நாள் அங்கே போயிருக்க மாட்டாங்க, அந்த இடத்துக்கு போயிருக்க மாட்டாங்க, திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு விசிட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தேவையில்லாத சலசலப்பு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிதாக வாய்ப்புகள் நிறையா உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நிறையா சக்ஸஸ் பண்ணலாம். இந்த வாரத்திற்கான ராசி பலன் என்று சொல்லும்போது ஆகஸ்ட் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரையில் இந்த ரிஷபராசிக்கான பலன்கள் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகப்படி மற்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பொது பலன் தான். சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் பார்த்தது அனைத்துமே மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையிலான பொது பலன்கள், பொதுவான ராசி பலன்கள். இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சி நடந்தது, குரு பயிற்சி நடந்தது, செவ்வாய் பயிற்சி, குரு, அதே போல் வந்து சனி வக்கர பயிற்சி, இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் வந்தது.
ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகப்படி எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொடுத்தது, எந்த அளவுக்கு நல்லது கெட்டது, எப்படி இருக்குது, நன்னா இருக்கா, யோகங்களாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டயத்துலேருந்து இந்த டயத்துக்குள்ளே நான் ஜாதகம் பார்க்குறேன் சார், நீங்கள் ஓய்வா, சாமி ஓய்வாக இருப்பாங்களா, எப்போ இருப்பாங்க, எந்த டைம், எங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கி கொடுங்க, நாங்கள் அந்த டைமில் சுவாமிகிட்ட வீடியோ காலில் பேசுகிறோம், ஒரு ஜூம் காலில் பேசுகிறோம், இல்லை ஒரு கூகுள் மீட்டில் பேசுகிறோம், நாங்கள் சுவாமிகிட்ட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும், நாங்கள் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுட்டா தான் நல்லது. ஏன்னா பொது பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. ஜாதகத்தில் 12 ராசிகளுக்கு இப்போ சில பத்திரிகைகள்லாம் நம்ம பார்க்குறோம் பொது பலன்கள் அப்படின்னு. இப்போ சில பேருக்கு என்ன போட்டிருக்கோம், இப்போது உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேர்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் போட்டிருப்பாங்க. 100க்கு 10 பேருக்கு பழிக்கும், 90 பேருக்கு அது பழிக்காது. ஆமாம், என்ன சிம்ம ராசிக்கு இப்படி போட்டிருக்கோம், ஆமாம் இன்று பரம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக அவனுக்கு பணமே வராது, ஆனால் மற்றவங்களுக்கு வரும்ல, அதுதான் பார்க்கணும். அப்போது எது ப்ளஸ் எது மைனஸ், அப்போ நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கா, நம்ம என்ன செஞ்சுக்கணும், நமக்கு நேரம் நல்லா இருக்கா, இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு ஜாதகம் தெரியும். ஒரு சுய ஜாதகத்தை பார்த்தால்தான், நம்மளுடைய ஜென்ம நட்சத்திர ஜாதகத்தை பார்த்துட்டா தான் நமக்கு எதெல்லாம் நமக்கு நல்ல பலன்கள், எதெல்லாம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறது நம்ம பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் ஜாதகம் பார்க்குறேன், வாஸ்து பார்க்குறேன், எண் கணிதம் பார்க்குறேன், அதே போல் ராசிக்கற்கள் பார்க்குறேன், விவாக கல்யாண பொருத்தங்கள், புத்திர பாக்கியம், என்ன ராசி ஜெம் ஸ்டோன்ஸ் போடுறது, ஹோம் ரிலேட்டட் ஆல் பூஜாஸ் எல்லாமே நான் பண்ணிகிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸில் பேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். வாழ்க்கொள்ள முடியாது.